மணி இப்போ தான் மணி 4:50 5 மணி ஆக போகுது. வீட்டில் யாருமே உசும்பலை. இங்கே சுமிக்குட்டி மட்டும் என்ன ஒன்றுன்னு பாருங்கள். சாம குழந்தை மாதிரி விடிய தேர 5 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன ஒன்றுன்னு தெரியாமல் இருக்கு. துண்டு எடுத்து போட்டுக்க. வா வா பக்கம் என்னொன்று போகிற இப்போ வெள்ளனே இருந்துச்சு. வா வா பக்கமா அவ்வளோ டைம் ஆகிட்டு. இதுக்கு மேலே மாதிரி தூங்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக 8 மணி தான். நான் 7 மணி எத்தனை 5. இதில் கொடுமை என்ன தெரியுமா, பார்க்குறவங்களுக்கு ட்விஸ்ட்டு. நேற்று காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சது. நேற்று காலையில் நீ 7 மணி ஆகுது இன்னும் தூங்கலை. வீட்டில் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக மணிக்கணக்காக கதை பேசி 1 மணி 2 மணி டீ போட்டு குடிச்சு அப்படியே போயிட்டு டைம் ஆகிட்டு தூங்கிட்டோம்னா இதாகிடும். அதனால் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிள்ளைகளுக்கு பிரியாணி செய்வோம் நேரத்தை பிளான் பண்ணி, இது வந்து கருவாட்டு குழம்புக்காக பயிர் விட போட்டோம். பச்சை பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்கும். இது வந்து தம்பிங்களுக்கு பிரியாணி வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு இந்த பயிர் வச்சு இதையும் பட்டாணி இதையும் விட போட்டோம். அதில் இருக்குது பாதாம் பிசின்மா. பாதாம் மிஷினா? பாதாம் பிசின். பிரியாணிக்கு இது பிரியாணி போடுறதா? உடம்பு குளிர்ச்சி இது சாப்பிட்டா. வெங்காயத்தையும் இதை வச்சு என்ன போகிற பால் பாக்கெட் எதுவுமே இல்லை. நீ நல்லா ஃபுல்லாக அழகாக வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை ஏன் இப்படி வதங்கி கிடக்குன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மரிதாஸ் எழுதி கொடுங்க. இந்த இருக்கிற கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. லேய் என்னல பண்ணுற? பாத்திரம் எடுத்துட்டு போறேன். எங்க இருந்து? சும்மா தானே உட்காந்துருக்கியா? இந்த வீட்டு அந்த பாயத்தெல்லாம் நீ இதை எடுத்து போட்டு இதை ஒடிக்க விடலாம்ல. சரி விடிஞ்ச பொழுது கிளம்புனா தான் நான் என் கை காலெலாம் வேலை செய்யும். விடிய தேர பாருங்களேன் அம்மா, நிறைய வெள்ளி அழகா இருக்கு. பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது. ஆமா அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கு. பக்கத்து லொக்கேஷன் பாருங்களேன். இந்த இருட்டுக்கு அந்த பனைமரம் இதான் அந்த கடற்கரை சைடு. இந்த மேகம் ரொம்ப அழகா இருக்கு. எங்கிட்ட வீடுகள் இருக்கு. மசாலா தேயிலை முட்டை விடுத்து டீ குடிச்சானா எல்லாமே நடக்கும். டீ குடிச்சானா ஸ்கூலுக்கே கிளம்புவாங்கன்னா பார்த்துக்கிட்டோம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீட்டில் எழுப்பி நீ போட்டு சாவடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமே தெரியல. நார்மல் அரிசி சாப்பாடு அரிசி தான் வச்சு அரிசியை பார்த்தா திங்காமல் இருக்க முடியல. என்னன்னு தெரியல. நேற்று பாறை மீன் எடுத்து பொறிச்சோம். நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சேன். அது மட்டும் இருக்கு. பிரியாணிக்கு பொறிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா வெற அரிசியவே இந்த மாதிரி திங்கிறீங்கன்னா அப்போ சோத்தெல்லாம் விட்டு பிரியாணி அப்படின்னு அவான்ட்ட பண்ணுறேன். பிரியாணி
பாட்டில் வெங்காயம் வந்துதான் எப்பயுமே நான் பிரியாணி செய்யும்போது இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயமாக போடலையா? எடுக்கிறேன் ஷார்ட்டு. மிட்நைட் ஆதாரம் எடுத்துருக்க பாருங்க, நல்லா விடிஞ்சிட்டு நான் ஆட்டிகிட்டு இருக்கேன். போண்டாவே ஆண்டல்லவே போண்டா வாங்கிட்டு வரல. நல்லா கலராக வருது. கலர் என்ன கலர் வச்சுருக்கியா? பச்சை கலர் வச்சு செவனப்பா எல்லாம் கருப்பு கலர். நல்லா மசிச்சு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு, அதனால் அதுக்கு தேவையில்லை. நைட்டு அந்த சாப்பாடு வேகும்போது அதுவும் சேர்ந்தே வைக்கணும். வெயிட் பண்ணி தயிர் தயிர் நல்லா அழுகி வந்துருச்சு. ஆனால் என்ன சொல்லி மசாலாலாம் நல்லா பையனோட கொஞ்சம் டேஸ்ட் வந்து தண்ணி ஊற்றணும். 2 உலக்கு தண்ணி, 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கு. 4 உலக்கு குண்டை உள்ள ஊற்றணும். 4 உலக்கு பொடிதான். சமைக்கிறதுக்கு அழுதுகிட்டு இருக்கிய? கண்ணீராக ஓடுது. எனக்கு பச்சை பிள்ளை கத்துது. எனக்கு அந்த ஏற்ற இவங்க அக்கா பார்க்க மாட்டாங்க. காப்பி எங்க எடுத்துட்டு வரேன். அது பிஸ்கட் இல்லாமல் காப்பி குடிக்க மாட்டாங்க. நாலு மீன் தான் இருக்கு, 5 மீன் காண.
நேற்று மீன் சாப்பிடல, அந்த பிள்ளை மீன் சாப்பிடல, அதனால அதை தயிர் வேணும். டிவியை போட்டாங்க. கரெக்டாக ஒரு 6 மணிலேருந்து 7:30 ஆயிடுச்சு. வேலையை அப்புறம் முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்துக்கிங்க அப்படி இங்கே முட்டையெல்லாம் அவிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது பொரிச்சு மீன். இது எப்படியும் முழுசாலாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. அது பாதி பேர் எடுத்துருக்காங்க. எல்லாம் நிறைய இருக்குது இன்னைக்கு. எல்லாமே தயிர் வெங்காயம், இன்னைக்கு ஒரு புடி வெங்காயம். பயிர் போட்டு ஜஸ்ட் நைட்டே பார்த்தேன். 2 பேர் ஊற வச்சுருந்தோம். அது கருவாட்டு குழம்புக்கு ஒன்று ஊற வச்சுருந்தோம். இது சாப்பாட்டுக்கு இந்த பச்சை. நூற்றி பாக்ஸை காணும். 108 பாக்ஸை காணுமே. இங்கே போய் எடுத்துகிட்டு வர கூட இல்லை இருக்கும். நைட்டு வரிதாஸ் ஒரு பாக்ஸில் தண்ணி வச்சுட்டு இருந்தோம். அந்த ஸ்க்ரீனை கம்மியாக சைனா அவுட்டு. சைனா அவுட்டா? ஆமாம், சைனாவுக்கு இதுலேயே அதிகமே சரிமா. மருதாசு தான் வெளுக்க போடுறேன். எப்போ பாரு அவன் தானே பாக்ஸ் மூடி தூக்கி போடுறான். அதுக்குள்ளே முட்டை வச்சிரு பாப்பாவுக்கு. தயிர் வெங்காயம் ஒருத்தி கொண்டு போக மாட்டாள். ஒருத்தி சாப்பிட ஒருத்தி கொண்டு போக மாட்டாள். இல்லை ஆமாம், நம்ம வந்து இதுலேயே வச்சுருவேன். அவ்வளோதான். முள்ளை எடுத்துட்டு அப்படி அளவு வச்சுருந்தாங்க. அவளுக்கு எனக்கு பாக்ஸ் மட்டும் வை. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நம்ம விட்டு தீயா விட்டு வீட்டு தானே இது. முட்டையை தோண்டி வைக்கணும் சோத்துக்குள்ள. உள்ளே போயிட்டு பாக்ஸ் அவ்வளோதான் வச்சுருந்தோம். நீர் கழுவி கண்மணி சைனாட்ட கேட்டுக்குருவோமா? வேணா தயிர் மட்டும் லைட்டாக ஊற்றிடுவோம். அப்படிதானியே இவ்வளவு காலையில் உட்காந்து மெனு சொல்கிறாரு. சோறு, பொரிச்ச மீன், தயிர் வெங்காயம், முட்டை அவிச்சிடணும். நான் செய்யும்போது நீங்கள் கிளம்பிடுவேன்னு சொல்லியிருக்கோம். குட்டி குட்டி இன்னொரு பாக்ஸ் இருக்குது தெரியுமா? அவ்வளோதான். அந்த பாக்ஸ் தான் 5 பேக்கிங் முடிஞ்சிட்டு. சியான்சிக்கு ஒரு தான் சோறு வைக்கணும். அவள் பாக்ஸை காணும். வெளியே போய் தேடி போகணும்.
ஒரு சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டேன். கரெக்டாக இவங்களை துரத்தி கிளப்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும். அந்த 1 மணி நேரம் எனக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு வர்றேன். முன்ன மாதிரி ரொம்ப டயர்டாக மாட்டேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன். நான் டிஃபன் பாக்ஸ் ஆட்டே போடலாம் பார்க்கேன். இன்னைக்கு ஒரு நாள் 5 பேக் போட்டு ஆடியா இருக்கு. லவ் யூ டூமா தங்கப்புல. எல்லாரும் பாய் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான், ஒரு வழியாக அடிச்சு கிளப்பி அவ்வளோ கிளப்பி. சைனா ஸ்பெஷல் காய் சொல்லிட்டு போ. பாய்மா. அவ்வளோ வேறு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இதோட நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிட்டு. கரெக்டாக 9:10 வேன் வரும். அங்கே மெயினில் வரும். பாய்மா. லவ் யூ டோ. அப்படியே இந்த ரோட்டு வழியே நடந்து போயிடுவாங்க. அவ்வளோதான். இன்னும் 4 மணிக்கு அக்கப்போர் ஸ்டார்டிங்கு.